புரிஞ்சதா? இப்ப இந்த இது எல்லாமே உனக்கு சேர்ந்துருச்சுன்னா நீ பெரிய ஆளு தானே. நீ இருக்கிற இடத்துல நீ பெரிய ஆளுதான். ஆனா அதை நம்ம பக்கம் வசப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? நீங்க சொல்றது எனக்கே கேட்கல, அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்கும்? பயணம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் காலை டைம் தான், சாயந்தரம்லாம் தேவையில்லை இதுக்காக. காலை டைம் அந்த 1.5 மணி நேரம் மாத்திரம் கரெக்டா நீங்க சிவனை நோக்கி பயணம் பண்ணால் அது உண்டு. ஆனால் அவளை ஈஸியா நம்ம போயிருவோம் அப்படின்னு கனவெல்லாம் காக்க கூடாது. எப்படி நாமத்தை பிடிச்சி ஈஸியா நம்ம போயிடலாம்ப்பா 1.5 மணி நேரம் உட்காந்துன்னு கனவெல்லாம் காக்க கூடாது. அடி தருமடி விழுகும். ஏன்னா ஒரு பாதையை காட்டி கொடுக்குறேன்னா அதுல என்னெல்லாம் வருதுங்கிறதும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி ஆகணும். சும்மா வெறுமனையா பிடிச்சி இப்படி தள்ளி எல்லாம் விட்டுற முடியாது. தள்ளி விட்டு அங்க போய் குப்புற விழுந்து மூஞ்சி முதல்ல உடஞ்சு போயிருப்பேன். புரிஞ்சதா? அப்போ 18 மாசத்துல 9 மாசம் மேக்சிமம், இல்ல 12 மாசம் அது நீ எடுத்துட்டு போறத பொறுத்து இருக்கு. இல்லைன்னா 16 மாசத்து வரைக்கும் கூட உன்னை தொடரும். அது சொந்த பந்தத்துல இருந்து ஒரு பெரிய நெருக்கடி வரும். நமக்கு குழந்தை இருந்துச்சுன்னா குழந்தை மூலியமா ஒரு நெருக்கடி வரும். ஒரு பெண் எடுத்துட்டு போறானா கணவன் மூலகிட்ட இருந்து வரும். ஆண் எடுத்துட்டு போறானா மனைவி கிட்ட இருந்து வரும். இதெல்லாம் சரி பண்ணி போயிட்டா தம் வாழக்கூடிய ஊர் இருக்கு இல்லையா, தெருவு, அங்க இருந்து பெரிய பாறாங்கல் உருண்டு வரும். இதெல்லாம் நீ பெருங்காலால எத்தி தள்ளிட்டு போகக்கூடிய வைராக்கியமும் மன தைரியத்தையும் உனக்குள்ள உருவாக்கிக்கிறணும். என்ன இப்படி 5 அம்சத்துக்கு சேர்ந்ததை நம்ம ஒருங்கிணைச்சு கொண்டுட்டு போறதுன்னா அவளை ஈஸியா தூக்கி எடுத்துருந்தா அப்படின்னு அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்களா என்ன? புரிஞ்சதா? அது எந்த ரூபத்துல நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பெண்ணா இருந்தா வேற மாதிரி வரும், ஆணா இருந்தா இன்னும் ஒரு மாதிரி வரும். எல்லாத்துக்கும் தாக்கு பிடிக்கணும். தாக்கு பிடிச்சுதான் தைரியத்தோட தான் இந்த நிலைப்பாட்டை நீங்க எடுத்துக்கிட்டு போக முடியும். ஜீவாத்மாவை கொண்டு போய் பரமாத்மா கிட்ட இணையணும்னா இந்த 18 மாசத்துக்குள்ள என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்க சந்திச்சுதான் ஆகணும். அப்படி சந்திக்க நீங்க தயாரா இருந்தா நடைமுறைப்படுத்தலாம். புரிஞ்சதா? ஆன்மீகத்துல நம்ம ஆன்மீகம் தான் வேணும்னு கேட்கிறோம், ஆன்மீகத்துல எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டு போகணும்னு கேட்கிறோம் இல்லையா? அப்ப அதுக்கு என்னெல்லாம் நமக்கு நெருக்கடிகள் வரும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அதை தாங்கணும். இப்ப நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் நம்ம கிட்ட ஒரு கட்டத்துல இல்லாம நமக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். நோய் வேண்டாம்னு சொல்றோம், நோய் வரும். எப்படி நோய் வரும்? பயமுறுத்தும். குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கணும்னு சொல்றோம், குடும்பத்துக்குள்ள பெரிய அளவுல பூகம்பம் அடிக்கும். தொழில் வளர்ச்சி வேணும்னு சொல்றோம், தொழிலே இல்லாம சப்புன்னு கிடக்கும். புரியுது என்ன சொல்றது? பணம் கண்ணுக்கே தெரியாது. இதெல்லாம் நம்மளை நெருக்கடி கொடுக்கறதுக்கு, நம்மளை பயமுறுத்துறதுக்கு வந்தே தீரும். புரிஞ்சதா? அப்போ இந்த பயணத்துல போகணும்னா நமக்கு எவ்வளவு மனம் உறுதி வேணும், மன தைரியம் வேணும். இன்னைக்கு இது வந்துருச்சே அப்படிங்கிற எண்ணத்தோட பயத்தோட நம்ம எந்த காரணத்தை கொண்டும் துதிப்பாடக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தான் நம்ம எடுத்துட்டு போக கத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டு போய் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கேன், ஒன்னும் இல்லப்பா, நான் 6 மாசம் சொல்லியிருக்கிறேன். 6 மாசங்கிறது நார்மலா நமக்கு கிடைக்கக்கூடியது. புரிஞ்சதா?
இன்னும் நம்ம கொஞ்சம் அதிகமா மொத்தமா எல்லாம் எடுத்து பயிற்சி எடுத்து நமக்கு இடையூறாம வரணுங்கிறதுக்கு தான் 18 மாசம். நீ சிறப்பா 16 மாசம் கொண்டுட்டு போயிட்டீனாலே உனக்கு இந்த இதெல்லாம் விளையிடும். இந்த நெருக்கடி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து காணாம போயிடும். அதுக்கப்புறம் கேட்டுக்க உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய போக்கு, உன்னுடைய லைனு எல்லாமே மாறிடும். இந்த அடி இருக்குவாரு, நெருக்கடி கொடுக்கிற அடி, இதுல நீ சுத்தமா களை எடுத்து ஒரு தூய்மையான பன்னீர் போல மாறிடுவ.